Good morning to all of you. Today we are going to learn about classification of companies. Companies ஓட classification. Company பல டைப் companies இருக்கு. அது என்ன? அது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிஸோட classification என்ன? அது படிக்க போறோம் நம்ம. அது இந்த சார்ட்ல கொடுத்திருக்கும் பாருங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லா சார்ட்லயும் கிடைக்கும் பாருங்க. கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன். இன்கார்பரேஷனை பேஸ் பண்ணி மூணு கிளாசிஃபிகேஷன். சார்ட்டர்டு கம்பெனி, ஸ்டாட்யூட்டரி கம்பெனி, அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்கோம். அது பாருங்க மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி ரெண்டு. அப்புறம் மெம்பர்ஸ் லைபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் வந்து லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிடெட் லைபிலிட்டி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து கண்ட்ரோல். கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடியரி கம்பெனின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனாலிட்டி, டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி. இதுதான் கிளாசிஃபிகேஷன். இதுதான் நம்ம 1 by 1 படிக்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேஷன். கார்பரேஷனை பேஸ் பண்ணி கம்பெனியோட கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டர்டு கம்பெனி. சார்ட்டர்டு கம்பெனினா என்ன? அது பாருங்க, சார்ட்டர்டு கம்பெனி இருக்கு பாருங்க. சார்ட்டர்டு கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு பை த கிங் ஆர் கியூன் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட கிங் இல்லைன்னா கியூன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனிக்கு தான் வந்து சார்ட்டர்டு கம்பெனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ சார்ட்டர்டு கம்பெனிஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு இன் த சார்ட்டர். சார்ட்டர்ல சொல்லியிருப்பாங்களா? சார்ட்டர்னா அந்த லா, அந்த அந்த கியூன் கிங்கு என்னென்ன லாஸு அது ஒவ்வொரு கம்பெனிஸும் வச்சுருக்காங்களோ அதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா. பழைய காலத்தில் ஃபஸ்ட்டு கம்பெனி நீங்கள் சோஷியலில் படிப்பீங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு, ஹட்சன் பே கம்பெனி, இதெல்லாமே வந்து சார்ட்டர்டு கம்பெனி. அந்த அந்த கண்ட்ரியோட கியூன் தான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் சார்ட்டர்டு கம்பெனி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க ஸ்டாட்யூட்டரி கம்பெனி சொல்லுவாங்க. பாருங்க ஸ்டாட்யூட்டரி கம்பெனி. அப்போ ஸ்டாட்யூட்டரி கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஸ்பெஷல் ஆக்ட் மேட் பை பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசம்பிளி. ஸ்டேட்டோட அசம்பிளியிலோ பார்லிமெண்ட்லோ ஸ்பெஷல் ஆக்ட் படி எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி தான் ஸ்டாட்யூட்டரி கம்பெனி. புரியுதுங்களா? அப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எ கம்பெனி ஸ்பெசிஃபைட் இன் மெமோரண்டம் அசோசியேஷன். மெமோரண்டம் அசோசியேஷன்ல அதை பத்தி கிளியரா சொல்லியிருப்பாங்க. இது இந்த கான்ஸ்டிடியூஷன், கம்பெனியோட கான்ஸ்டிடியூஷன், கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் அதை பற்றியெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்களாம். இப்போ இந்தியாவில் உள்ள ஸ்டாட்யூட்டரி கம்பெனிஸ் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஃப்சிஐன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அடுத்து வந்து ஜிஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அடுத்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இத்தனையும் வந்து ஸ்டாட்யூட்டரி கம்பெனிஸ் தான். ஸ்பெஷல் ஆக்ட் படி பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் ஆக்ட் படி இல்லைன்னா ஸ்டேட் அசம்பிளியில ஸ்பெஷல் ஆக்ட் படி எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனிஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். அதான் தேர்ட் கேட்டகரி. அக்கார்டிங் டு செக்ஷன் 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்றாங்க பாருங்க. அசோசியேஷன் நாட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பி பை லைசன்ஸ் கிராண்ட் அண்ட் அசோசியேஷன் மே பி ரெஜிஸ்டர்ட் அஸ் ஏ கம்பெனி. ஒரு அசோசியேஷனா நிறைய மக்கள் சேர்ந்து இந்த வெல்ஃபேர் மோட்டிவோட தொடங்குறது தான் அசோசியேஷன். அது வந்து கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ண முடியும் வித் லிமிடெட் லைபிலிட்டி. லைபிலிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆர் லிமிடெட். லிமிடெட்னா என்ன, அன்லிமிட்டட்னா என்ன சொல்லி கொடுத்தாலே கேரக்டரிஸ்டிக் அதே தான். வித்தவுட் யூசிங் த வேர்ட் லிமிடெட் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா வேர்டு யூஸ் பண்ணாமலே வந்து என்ன பண்ணலாம், அசோசியேஷன்ஸ் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு பேர் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க அது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. செகண்ட் கிளாசிஃபிகேஷன் மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி ரெண்டு கம்பெனி, பிரைவேட் கம்பெனி என்றும் பப்ளிக் கம்பெனி. பிரைவேட்னாலே வெளியே தெரியும் உங்களுக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் a type of company which is formed with minimum 2 shareholders. 2 ஷேர்ஹோல்டர்ஸும் மினிமம் 2 டைரக்டர்ஸ், 2 டைரக்டர்ஸும் மட்டும் போதும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி தொடங்கினா அதுக்கு வந்து பிரைவேட் கம்பெனி சொல்லுவாங்க. இல்லை 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். மினிமம் 2 டைரக்டர்ஸ், 2 ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் தான் டைரக்டர்ஸா இருப்பாங்க. மினிமம் ரிக்வயர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆதரைஸ், அதாவது அதனோட ஆதரைஸ்டு மினிமம் ஆதரைஸ்டு கேபிட்டல் ₹1 lakh இருக்கணும். கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அப்படிதான் சொல்றாங்க. சரியா? அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, பிரைவேட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. பாருங்க மேக்ஸிமம் 200 persons became holders in a private company. பிரைவேட் கம்பெனில மேக்ஸிமம் 200 பேர் வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்கலாம். மினிமம் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். The name of a private company should be suffixed with private limited. P
பினா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு எழுதியிருக்கணும். சஃபிக்ஸு என்ன நீங்கள் படிச்ச ப்ரீஃபிக்ஸு சஃபிக்ஸ்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ கம்பெனிக்கு இந்த பேருக்கு அப்புறம் ப்ரைவேட் பி அப்படின்னு பேர் இருக்கணும். சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கேன் பி ஃபார்ம்டு இன் 3 வேரியன்ட்ஸ். 3 வேரியேஷன்ஸ் உண்டு. அது அஸ் ஏ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வச்சுக்கலாம், அஸ் ஏ ஸ்மால் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வச்சுக்கலாம், 1 person கம்பெனியாக வச்சுக்கலாம். ப்ரைவேட் கம்பெனினா இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன். அஸ் ஏ ஸ்மால் ப்ரைவேட் கம்பெனி சின்ன சின்ன கம்பெனி, அதில் 1 person கம்பெனி ஒரே ஒருத்தர் சேர்ந்து ஒரு கம்பெனி தொடங்கலாம். ஓபிசி சொல்லுவாங்க 1 person கம்பெனி. அதுவும் அந்த பழைய காலத்துலலாம் இருந்துச்சு, இப்போ கிடையாது. அடுத்து பப்ளிக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ரைவேட் கம்பெனி, அடுத்து வந்து பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் ஏ கம்பெனி விச் ஹஸ் நாட் ஏ ப்ரைவேட் கம்பெனி. ஒரு ப்ரைவேட் கம்பெனி இல்லாத எல்லா கம்பெனியுமே பப்ளிக் கம்பெனி தானே. ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பப்ளிக் கம்பெனின்னு அர்த்தம். பப்ளிக் கம்பெனி மே செட் டு பி அன் அசோசியேஷன். பப்ளிக் கம்பெனியில் என்னென்ன இருக்கும் பாருங்க. கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 7 members. 7 பேர் மெம்பர்ஸ் இருக்குமா, 7 members மினிமம் இருக்கணும். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 7 members ஆகுது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேஸ் மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் 5 lakh. 5 lakh மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் இருக்கணும். அப்போ பப்ளிக் கம்பெனியில் நம்ம பார்த்துட்டு வந்தோம், ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம பார்த்துட்டோம் 1 lakh தான் மினிமம் கேபிட்டல் இருக்கணும். அட்லீஸ்ட் 2 members போதும், மேக்ஸிமம் 200 members. ஆனால் பப்ளிக் கம்பெனியில் பாருங்கள் 7 members அட்லீஸ்ட் இருக்கணும், 5 lakh கேபிட்டல் இருக்கணும். அப்புறம் ஏ சப்சிடியர் ஆஃப் ஏ கம்பெனி விச் இஸ் நாட் ஏ ப்ரைவேட் கம்பெனி. ஒரு கம்பெனியோட சப்சிடியரி கம்பெனியா நாட் ஏ ப்ரைவேட் கம்பெனியா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவும் பப்ளிக் கம்பெனி தான். டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ். ஆனால் அதனோட ஷேர்ஸ் வந்து ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்களாம். டஸ் நாட் ப்ரோஹிபிட் எனி இன்விடேஷன் டு சப்ஸ்கிரைப் இட்ஸ் ஷேர்ஸ். ஷேர் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கு இன்வைட் பண்ண முடியணும், அதுதான். டஸ் நாட் ப்ரோஹிபிட் எனி இன்விடேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட். அதே போல் டெபாசிட் ரிசீவ் பண்ணதுக்கு எந்த ப்ரோஹிபிஷன், எந்த தடையும் இருக்கக்கூடாது. இது 3 இருந்துச்சுன்னா ஒரு பப்ளிக் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியணும், அப்புறம் வந்து பப்ளிக்லேருந்து ஷேர் இன்வைட் பண்ண முடியணும், அதுக்கப்புறம் பப்ளிக்லேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியணும். இது 3மே இருந்துச்சுன்னா அது ஒரு பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2வது கிளாசிஃபிகேஷன் ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கிளாசிஃபிகேஷன் பாருங்க. கம்பெனிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் லைபிலிட்டி. லைபிலிட்டி பேஸை வந்து பேஸ் பண்ணி 3 கம்பெனிஸ் இருக்குது. கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டி வந்து லிமிட்டட் அப் டு த வேல்யூ ஆஃப் த ஷேர் அப்படின்னு அர்த்தம். ஷேர் வேல்யூ வரைக்கும் தான் அவங்களுக்கு லைபிலிட்டி இருக்குது. ஷேர் இப்போ 100 ரூபாய் ஷேர் வச்சுருக்காங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் தான். கம்பெனி லாஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 10,000 மதிப்புள்ள ஷேர் வச்சுருக்காங்கன்னா இந்த 10,000 ரூபாய் வரைக்கும் தான் ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனியோட நஷ்டத்துக்கு பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். இது புரியுதுங்களா? அதான் வந்து கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மெம்பர்ஸோட லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் லிமிட்டட் அப் டு த அமௌண்ட் ரிமைனிங் அன்பெய்டு ஆன் த ஷேர்ஸ். ஷேர்ஸில் எவ்வளோ பணம் பே பண்ணலையோ அது வரைக்கும் தான். சச் லைபிலிட்டி கேன் பி என்ஃபோர்ஸ் டியூரிங். அதெல்லாம் அடுத்து பாருங்கள். செகண்ட் ஒன் இஸ் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஸோ லிமிட்டட் பை கேரண்டினா பை கேரண்டி அட் த டைம் ஆஃப் என்டரிங் இன்டு ஏ கான்ட்ராக்ட் அவங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளோத்தும் தரேன். வைண்டிங் அப் டைமில் கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சு, பணம் குறைவு வந்துடுச்சுன்னா நான் வந்து 10 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன்னு கேரண்டி பண்ணுவாங்க. முன்னாடியே சொல்லுவாங்க. அது மெமோராண்டத்தில் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோத்தும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. கேரண்டியோட லிமிட் இருக்கும், ஆனால் எவ்வளோத்தும் கொடுத்துருக்காங்க தரேன்னு சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும். அடுத்து பாருங்கள், அன்லிமிட்டெட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்லிமிட்டட்னாலே அந்த வேர்ட்லேருந்தே தெரியும். த லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னா அவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கூட எடுத்துகிட்டு போய் கடைக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வந்து லைபிளாக இருப்பாங்க. அதான் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. அது நம்ம அங்கே படித்தோம் இல்லையா, அதே பாயிண்ட் தான் இங்கே எழுதணும். அன்லிமிட்டெட் கம்பெனி இஸ் ஏ கம்பெனி இன் விச் த லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை இட்ஸ் மெமோராண்டம். மெமோராண்டத்தில் அதுக்கு ஒரு லிமிட் இருக்காது. அவங்களோட லைபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு லிமிட் எழுதியிருக்க மாட்டாங்க. கேரண்டியில் கரெக்டாக சொல்லுவாங்க, மெமோராண்டத்தில் எவ்வளோத்தும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது லிமிட்டட் பை கேரண்டி. அப்புறம் வந்து லிமிட்டட் பை ஷேர்ஸ்னால் ஷேரோட எவ்வளோத்தும் பணம் இனிமேட்டு கொடுக்க வேண்டியது இருக்குதோ அது மட்டும்தான் வந்து லிமிட்டட் பை ஷேர்ஸுக்கு மெம்பர்ஸு லைபிளாக இருப்பாங்க. இதுதான் இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் கண்ட்ரோல்.
யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? அதை பேஸ் பண்ணி பாருங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸ்னு பாருங்க. பப்ளிக் கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இஸ் கால்டு கவர்மெண்ட். 1956 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸுக்கு வந்து பப்ளிக் என்டர்பிரைஸுக்கு வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. புரியுது? கவர்மெண்ட் கம்பெனி இஸ் a company in which not less than 51% of the share capital is held by. அதாவது 51% கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் வந்து யார் வச்சிருக்கணுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பார்ட்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாதி பாதியாக வச்சுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சப்சிடியரி கம்பெனி தேர்ட் கிளாஸ் ஹோல்டிங் கம்பெனி. அடுத்து இங்கே இருக்கு ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனினா என்ன? அதாவது Section 2 subsections 87 of the subsidiary company, a subsidiary in relation to any other company, that is holding company அப்படி சொல்லுவாங்க. means a company in which the holding company. அதாவது ஒரு கம்பெனிக்கு கீழே இன்னொரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனி, ரெண்டாவது வந்து சப்சிடியரி கம்பெனி சொல்லுவாங்க. சரிங்களா? கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஹோல்டிங் கம்பெனியாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் கண்ட்ரோல் மோர் தேன் 1/2 of the total share capital either assets. அதாவது வந்து கண்ட்ரோல் மோர் தேன் 1/2 பாதி 1/2னா 50% டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து இன்னொரு கம்பெனியோடது வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஹோல்டிங் கம்பெனி அப்படி சொல்லுவாங்க. இதில் பாருங்க, அடுத்து சப்சிடியரி கம்பெனின்னா என்ன? சப்சிடியரி கம்பெனினா அந்த வேர்ல்டே இருக்கும் பாருங்க. மீன்ஸ் ஏ கம்பெனி விச் இஸ் ஹோல்டிங் பாருங்க. கண்ட்ரோல்ஸ் காம்போசிஷன் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், அதாவது கண்ட்ரோல் வந்து ஹோல்டிங் கம்பெனியில் இருக்கும். புரியுதுங்களா? வேற யாராவது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் கண்ட்ரோல் மோர் தேன் 1/2 of the total shares either as its own shares. அதாவது இன்னொரு கம்பெனி 51% ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி, ரெண்டாவது கம்பெனி வந்து சப்சிடியரி கம்பெனி. அந்த 2 பாயிண்ட் சேம் பாயிண்ட் தான் அங்கே. இது வந்து இதிலும் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் நேஷனாலிட்டியை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் கம்பெனி கம்பெனி விச் கேனாட் பி டேர்ம்ட் ஆஸ் எ ஃபாரின் கம்பெனி. ஒரு ஃபாரின் கம்பெனி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு டொமஸ்டிக் கம்பெனி. நம்ம ஊர்ல நடத்துகிற கம்பெனி வந்து டொமஸ்டிக் கம்பெனி. அப்புறம் பாருங்க, ஃபாரின் கம்பெனி மீன்ஸ் எ கம்பெனி விச் இஸ் இன்கார்பரேட்டட் இன் எ கண்ட்ரி அண்ட் அவுட் சைட் இந்தியா அண்டர் த லா ஆஃப் தட் கண்ட்ரி. இன் ஏ கண்ட்ரி அவுட் சைட் இந்தியா, அதாவது கம்பெனி வந்து வேற ஒரு இடத்துல, இந்தியா விட்டு வேற ஒரு இடத்துல இன்கார்பரேட்னா ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் அதனோட பிரான்ச்சஸ் இருக்கும். அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து மல்டிநேஷனல் கம்பெனி, எம்என்சி சொல்லுவாங்க. மல்டிநேஷனல் கம்பெனி அதாவது பாருங்க, மல்டிநேஷனல் கம்பெனி இஸ் எ ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். ஆப்ரேட்ஸ் இன் மோர் தேன் 1 கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்கு மேலே கண்ட்ரீஸில் வந்து அதனோட ஆப்ரேஷன் இருக்கும். கேரிஸ் அவுட் ப்ரொடக்ஷன் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். 6 to maximize the profit வேர்ல்ட் ஓவர். உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. டொமஸ்டிக் கம்பெனி வர ஃபாரின் கம்பெனி கேன் பி அன் எம்என்சி. டொமஸ்டிக் கம்பெனிக்கும் ஃபாரின் கம்பெனிக்கும் எம்என்சியாக இருக்கலாம். நிறைய இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், நோக்கியா கார்பரேஷன், நெஸ்ட்லி, கொக்கோ கோலா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மெஷின், பெப்சிகோ, சோனி கார்பரேஷன், இது எல்லாமே எம்என்சி கம்பெனி தான். ஓகே, தேங்க்யூ.